எந்த டேட்டாவை எடுக்க போகிறோம், அதில் என்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்க போகிறோம், அந்த டேட்டாவில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோன்னு. சிகப்பு கலரில் இருக்கிறது ஆப்பிள். அப்புறம் சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அது மூலமாக வந்து அந்த லேபிளிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரீக்ரெஷன் அப்படின்னா வந்து அதாவது அப்ராக்சிமேட்டா. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். மிஷின் லேர்னிங் டெக்னாலஜியோட பெரிய பரிமாற்றம் எப்போ வந்துச்சுன்னா வந்து ஒரு மிஷின் தன்னைத்தானே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்போ தான் வந்து அந்த மிஷின் வந்து ஒரு மிகப்பெரிய ரோபோட்டாக மாற ஆரம்பிச்சிங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமை ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த மிஷின் அதுக்கு தகுந்த வேலை செய்யும். அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராமே ரீடிசைன் ஆகுமா, இந்த மிஷின் வந்து ரீடிசைன் பண்ணிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதுங்க. தன்னுடைய அனுபவம், அதாவது டேட்டா, எனக்கு கிடைச்ச டேட்டா வச்சு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து அந்த மிஷினை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீப்ரோக்ராமிங் பண்ணக்கூடிய டிசைனிங். ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுறானோ இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸுங்க. ஸோ ரோவர், லேண்ட் ரோவர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சேட்டலைட் போகும்போது, சந்திராயன் அந்த மாதிரி சேட்டலைட்லாம் போகும்போது அது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுவே ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனிங் சிஸ்டம் பண்ணுறது தான் வந்து இந்த மிஷின் லேர்னிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மிஷின் லேர்னிங் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மிஷின் லேர்னிங்கோட டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின் லேர்னிங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வந்து அல்காரிதம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் அதுக்கு மேக்ஸ்லாம் வேணுமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, தப்பு கிடையாதுங்க. எல்லாம் பயமுறுத்துவாங்க, மேக்ஸ்லாம் வேணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தை டேட்டா மேலே போட்டிங்கன்னா அதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் யாராவது வந்து கெரியர் கேப் இருக்குது சார், நான் ஐடியில் நான் வேலை செய்கிறேன், நான் நல்ல சேலரிக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்து படிக்கலாங்க. சார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஏமாற்றி போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எதுவுமே தேவையில்லை, எந்த காசு செலவு பண்ண தேவையில்லை, நேர்மையாக எல்லாராலையும் போக முடியும் இந்த டெக்னாலஜிங்க. நீங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேங்க. இது ரெண்டு மூலமாக நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கூட இருக்குது, அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் ஆனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷிப். வெல்கம் டு சேனல். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, மிஷின் லேர்னிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருங்க. இப்போ வந்து என்னுடைய கேள்வி ஏன்னா வந்து இந்த மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குங்களா, அந்த ப்ராசஸ் என்னதுங்க, அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். செம கேள்விங்க. மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் வந்து 5 முக்கியமான ஸ்டெப் இருக்குங்க. அதாவது எந்த டேட்டாவை வச்சு நீ மிஷினை ட்ரெயின் பண்ண போகிற, சரிங்களா? ஓகே, எந்த டேட்டா, ஸோ அதுதான் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் நீ எடுத்துக்க போகிற. ஓகே, ஒரு ஆப்பிள் இருக்குங்க, ஆப்பிளோட கலரு, அதோட ஷேப்பு, அதுக்கு மேலே இருக்க அந்த காம்பு, என்ன ஷேப், என்னெல்லாம் கான்செப்ட், ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்க போகிற, தன்மைகள் எடுத்துக்க போகிற, அதை வச்சு நீ வந்து யூ கோயிங் டு டூ தி மிஷின் லேர்னிங். அதான் டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா எந்த டேட்டாவை எடுக்க போகிறோம், அதில் என்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்க போகிறோம், அந்த டேட்டாவில் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டாச்சுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் தி ட்ரைனிங் மாடல். சரிங்களா? ஓகேவா, ஒரு மாடல் நம்ம தயாரிக்கிறோம். இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா ஆப்பிள்ப்பா, அது வந்து ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஆப்பிள்ப்பா, இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது ஆப்பிள்ப்பா அப்படின்ட்டு அது ஒரு மாடல் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். தட்ஸ் எ ப்ரோக்ராம். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் டியூனிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸுங்க. இவாலுவேட் பண்ணி அந்த மாடலை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவோம். அது எப்படி இவாலுவேட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுவோம்னா வந்து வெவ்வேறு வகையான டேட்டாவெல்லாம் கொடுக்குறதுங்க. ஒரே மாதிரி ஆப்பிள் கொடுக்காம வெவ்வேறு ஷேப்பில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கொடுத்து பார்க்குறதுங்க. ஷேப்பில் இருக்கிற டேட்டாலாம் கொடுத்து அந்த மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து இந்த ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணாத ஒரு டெஸ்ட் டேட்டா, வேறு ஏதோ ஒரு டேட்டாவை எடுத்து இந்த மாடலுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை கண்டுபிடிச்சி உனக்கு அவுட்புட் தந்துச்சுன்னா
அப்போ வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதுதான் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு பயன்படுத்த ஒரு சிஸ்டமாக உருவாக்குவாங்க. இதுதான் மெஷின் லேர்னிங் ஸ்டெப்ஸ். அதே சாமி மெஷின் லேர்னிங்கில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குங்களா? இதில் அந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிறாங்களா, அந்த மெஷின் லேர்னிங்லேயே வந்து ஒரு கைடன்ஸோட வரது தான் ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்கிறாங்க. அதாவது மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது மூலமாக ஈஸியாக ட்ரெயின் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் நல்லா இருக்குங்க. ஸோ சூப்பர்வைஸ் அல்காரிதம் மெஷின் லேர்னிங் ரொம்ப முக்கியமான சூப்பர்வைஸ் தான் அல்காரிதம்ங்க. அதாவதுங்க ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது இப்படி சிகப்பு கலரில் இருக்கிறது ஆப்பிள், அப்புறம் சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அது மூலமாக வந்து அந்த லேபிளிங் நிறைய டீட்டெயிலாம் கொடுத்து மாடலை ஈஸியாக க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ கண்டுபிடிக்கிறதும் ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி வந்து கைடன்ஸோட பண்ணாத சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகேவா? அதாவது நான் படிக்கிறேன், வாத்தியாரோட கைடன்ஸோட பண்ணால் அது சூப்பர்வைஸுங்க. நானே சொந்தமாக படித்தா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயங்க. இந்த மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்னஸில் ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு டெசிஷன் நம்ம ஒரு பிஸ்னஸை எடுக்க வேண்டியது இருந்துச்சா, ஏப்பா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த ப்ராடக்ட் தயாரிக்கலாமா வேணாமா, வந்து இருக்க மெயில் வந்து ஸ்பாம் மெயிலா இல்லை ஹேம் மெயிலா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் ரொம்ப ரொம்ப பயன்படுதுங்க. ஓகேவா? சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து 2 வகையான ப்ராப்ளம் அல்காரிதத்துக்கு பயன்படுதுங்க. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று ரீக்ரெஷன் சொல்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சூப்பர்வைஸ் லேர்னிங் பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அல்காரிதம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக பிரியும் சூப்பர்வைஸில். ஒன்று கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று ரீக்ரெஷன் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வந்து பிரித்து தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கிளாசிஃபிகேஷன். கரெக்டாக பிரித்து கொடுத்துரும். ஓகே, க்ளீனாக பிரித்து கொடுத்துருங்க. அது கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். லீனியர் கிளாசிஃபயருங்க, சப்போர்ட் வெக்டார் கிளாசிஃபயர்ஸுங்க, சப்போர்ட் டெசிஷன் சொல்லுவாங்க, டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட்னா 4 அல்காரிதம் இங்கே இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரீக்ரெஷன் அப்படின்னா வந்து அதாவது அப்ராக்சிமேட்டாக இதுவும் அப்படியே அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதுங்க. க்ளீனாக தெரியாதுங்க. ஸோ பட் ஆனால் நமக்கு ஒரு கைடன்ஸோட க்ளீனாக அடிச்சுட்டு வரது தாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டான பாயிண்ட்டை கண்டுபிடிக்க தெரியாமல் ரேண்டமாக இருக்கும். அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு லைன் மாதிரிலாம் போட்டு கண்டுபிடிக்கக்கூடியது தான் வந்து உங்களுடைய ரீக்ரெஷன் அல்காரிதம். லீனியர் ரெக்ரெஷன், லாகிஸ்டிக்ஸ் ரெக்ரெஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், பாலினாமியல் ரெக்ரெஷன், ஏகப்பட்ட ரெக்ரெஷன் மாடல்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் நீங்கள் சொன்னீங்க, அது வந்து எப்படிங்க அது கிளாஸிஃபை பண்ணுதுங்க? ஏன்னா கிளஸ்டரிங் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க. கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்னா என்னங்க? கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்னா இது பயங்கரமாக பயன்படுதுங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டருக்காக தாங்க. நிறைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடியதான். ஏப்பா நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையா, பெய்யும் பெய்யாது. ஓகே, அந்த க்ளீன் கிளாசிஃபிகேஷன் தரக்கூடியது தான் வந்து உங்களுடைய கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஒரு மெயில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மெயில் வந்து ஒரு ஸ்பேமா நல்ல மெயிலா க்ளீனாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். கிளாசிஃபை பண்ணி தரது தான் வந்து உங்களுடைய கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஆப்வியஸ்லி என்னோட அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. கிளாசிஃபிகேஷன் பற்றி கேட்டால் அடுத்து ரெக்ரெஷன் அல்காரிதம் தான், அதை பற்றி சொல்லுங்கள். ரீக்ரெஷன் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் வந்து மழை பெய்யுமா இல்லையான்னு கேட்டால் வந்து நாம ஆமாம் இல்லை ஒரே வருது முடிஞ்சிச்சுங்க. க்ளீன் கிளாசிஃபிகேஷன். மழை எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுன்னு கேட்டாங்கன்னா வந்து 15 பெய்யலாம், 20 பெய்யலாம், 25 பெய்யலாம், 30 பெய்யலாம், அடப்பாவிலாம். ஏன்னா கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேட்டா இருக்கும் போது அதில் இருந்து நீ ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் ஹை அட்வான்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து அட்வான்ஸான ஒரு அல்காரிதம் தான் வந்து ரீக்ரெஷன் அல்காரிதம். இதில் லீனியர் லாகிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாங்க. ரீக்ரெஷன் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டாக்கள் செதறி கிடக்கும். இதை ஒரு லைன் மாதிரி போட்டு எது வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அல்காரிதமிக் சிஸ்டம் தான் வந்து ரீக்ரெஷன் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு அல்காரிதமிக் மாடலுங்க. ஸோ மெஷின் லேர்னிங் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்ஸ்னால் இதுதாங்க. தயவு செஞ்சு இது படிங்க, செம்மையாக உங்களுக்கு புரியுங்க. உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து கெரியர் கேப் இருக்குது, நல்லா ஐடிக்குள்ளே போக முடியுமா, அந்த மாதிரிலாம் யாராவது குழம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றே ஒன்று தான், அண்ணன் நான் இருக்கேங்க, தைரியமாக வாங்க, கண்டிப்பாக ஜெயிக்கிறோங்க. வெற்றி நமதாகட்டும்.